பிரைஸ் த லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளையிலே நாம் ஒரு மனதோடு 2021 மார்ச் மாதம் 2 செவ்வாய்க்கிழமை காலையில் நம்முடைய உபவாச ஜபத்தின் முதலாவது நாளில் நாம் ஒரு மனதோடு தேவனை துதிப்போம், தேவனை துதிப்போம், தேவனை ஆராதிப்போம். சர்வ வல்லமுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார். அதற்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரி நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்தார். ஆரோக்கியத்தோடு ஆமேன் உறங்க செய்தார். அதற்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். இந்த காலையில் நம்மை சுகத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் எழுதிருக்க செய்த தேவனுடைய கிருபையை நினைத்து நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பகலில் நம்மை வெற்றியோடு நடத்தி கொண்டு போகிற தேவனை நினைத்து அவருடைய கிருபை நினைத்து துதிப்போம். ஆமென். நம்மை வெற்றியோடு நடத்துகிற தேவனை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. கர்த்தர் நமக்கு செய்த உபகாரத்தை ஒன்றும் நாம் மறந்து விடக்கூடாது. நாம் தேவனை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். கடந்த பகல் எல்லாம் பாதுகாத்தாரே, அதை நினைத்து துதிப்போம். ஆரோக்கியம் கொடுத்ததை நினைத்து துதிப்போம். ஜீவனோடு இந்த பூமியில நம்மை நிலைநிறுத்தினாரே, அதற்காக நாம் துதிப்போம். இதுவரை தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்தார், அதை நினைத்து நாம் துதிப்போம். கண்களை மூடி தேவனை கொஞ்ச நேரம் நன்றிகளை செலுத்துவோம். நன்றி அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் எங்கள் மீது வைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் மீது வைத்த இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் மீது வைத்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை கரம் பிடித்து நடத்துகிற அப்பா, நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கண்ணீரிலிருந்து அப்பா, காலை இடரிலிருந்தும் ஆத்மாவை மரணத்திலிருந்து பாதுகாத்த தேவனுடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரம், மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கே நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒரு மனதோடு நாம் கர்த்தரை துதிப்போம். சங்கீதம் 145 ஹல்லேலூயா 18 வசனம் இப்படியே சொல்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்போ இந்த நாளில் நாம் ஜெபிக்க தொடங்கும் போது, முழு இருதயத்தோடு நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தேவன் நம்முடைய சமீபத்தில் வந்து இருப்பார். ஆமென். நமக்கு சமீபமாய் வருவார், நம்மோடு கூட சேர்ந்து ஆமென், நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு விருப்பத்தின்படி செய்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவளை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறார், அவர் பாதுகாக்கிறார், அவர் நிலைநிறுத்துகிறார். அவர் ஆமென். தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும், தேவனை அன்பு கூறுகிற யாவரையும் தேவன் சொல்கிறார், நான் உங்களை பாதுகாப்பேன், பராமரிப்பேன், உங்களை நிலைநிறுத்துவேன் என்று சொல்கிறார். 21 என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. ஆமென். என் வாய் என்ன செய்யும்? தேவனை துதித்து கொண்டே இருக்கும். தேவன் எவ்வளவு நல்லவர், தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவர் போதுமானவர், கடந்த நாட்களில் என்னை நடத்தி கொண்டு வந்தவர் என்று ஆமென் அவரே துதிப்போம். ஆமென். மாம்சம் தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்போதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்காடுவது நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ராத்திரி எங்களுக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம். கடந்த பகலெல்லாம் எங்களை பாதுகாத்திரே ஸ்தோத்திரம். இந்த நாளை காண செய்திரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் நன்றி செலுத்தும் போது அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா உபகாரத்தையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. நடத்தி கொண்டு வந்தது நினைக்கிறோம், பாதுகாத்ததுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பகலில் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் எங்கிருந்து கேட்டாலும், எந்த நேரத்தில் இதை கேட்டாலும் அப்பா, அப்பா உம்முடைய அதிசயமான கரம் உம்முடைய பிள்ளைகள் மீது வைத்து அவளை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும், இவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கிறது என்றும் அப்பா கர்த்தாவே உலகம் சொல்லும்படியா அப்பா இவர்களை நீர் ஆசீர்வதித்து இவர்களை உயர்த்துகிற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய ஆமென் ஆசீர்வாதத்தில் இவள் மீது இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி கர்த்தாவே.
வியாதியாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகலில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகமாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகமாகட்டும். முதுகு எலும்புக்கு கீழே ஆமேன் நடுப்பகுதியில் வலியால் கஷ்டப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கேஸ் பிடித்து இருக்கிறது போல இருக்கிற ஆமேன் வலிகள் எல்லாம் இயேசு நாமத்தில் மாறட்டும். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். பரிபூர்ண ஆரோக்கியம் கடந்து வரட்டும். அல்லேலூயா. அதுபோல் அப்பா நன்றி கர்த்தாவே, தலையில் மந்த நிலையை அனுபவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அமேன் அமேன். இயேசு நாமத்தில் அந்த வியாதியின் கட்டுகள் இயேசு நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை விட்டு அடுக்கப்படட்டும். அமேன். பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவர்கள், பண கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் உம்முடைய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். யாராக இருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை அவருடைய மத்தியில் கடந்து வரட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். குடும்ப வாழ்க்கையில் கர்த்தாவே ஆமேன் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். அமேன். விலகி போயிருக்கிற சொந்தங்கள் ஒன்றாய் கூடட்டும். ஆமேன். ஒன்று சேரட்டும். ஆமேன். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வழி தவறி நடக்காமல் உலகத்தின் ஆசா பாசங்களை விழுந்து போகாமல் அப்பா நீர் அவர்களை பாதுகாக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உபவாச ஜபத்தின் அப்பா இந்த முதலாவது நாளில் கர்த்தாவே உபவாசத்தோடும் ஜபத்தோடும் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட விதத்தில் அவள் தேவைகள், அவள் குடும்ப தேவைகள், அவருடைய சரீர தேவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய அற்புதத்தை காண உதவி செய்யுங்க. இந்த உபவாச ஜபம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அசாதாரண அற்புதத்தை கொண்டு வருகிறதாய் மாறட்டும். கர்த்தர் நீர் அப்படியே செய்ததுக்காக ஸ்தோத்திரம். மாலை நேர மீட்டிங் ஆசீர்வதிக்கிறோம். ஆமே அப்பா நீர் எங்களோட பேச வேண்டும். எங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து நீங்கள் எங்களை திருப்தி ஆக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் ஆமேன் நிம்மதி உங்களோட வாழ்க்கையில் பெருகி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். உபவாச ஜபத்தின் முதலாவது நாள் ஆமேன். நீங்கள் நிச்சயமாக இந்த பகலில் தேவனுடைய பிரசன்னத்தில் ஆமேன் கிட்டி சேருங்க. ஆமேன். வேலை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஆமேன் உங்களுடைய மனசினால் தேவனோடு சேர்ந்து இருங்க. நேற்று நீங்கள் தேவனோடு இருந்தது காட்டிலும் அதிகமாக இருங்க. உபவாசம் என்று சொன்னால் கூட வாசம் செய்வது, ஆகாரத்தை மாற்றி வைப்பதை காட்டிலும் தேவனோடு சேர்ந்து இருப்பது தான் முக்கியத்துவமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் அதிக நேரம் ஆராதிக்க ஜெபிக்க நேரத்தை செலவு செய்யுங்கள். நேற்று ஜெபித்ததை காட்டிலும் இன்னைக்கு அதிகமாக ஜெபிங்கள். நேற்று வேதத்தை வாசித்ததை காட்டிலும் இன்னைக்கு அதிகமாக வேத புத்தகத்தை வாசியுங்கள். நேற்று நீங்கள் ஆராதித்ததை காட்டிலும் அதிகமாக ஆராதிங்கள். நேற்று பாடின பாட்டுகளை காட்டிலும் அதிகமான பாடல்கள் பாடுங்கள். கொஞ்ச நேரம் பேசாமல் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் அவர் நம்மோடு பேசுவார். இந்திய நேரப்படி மாலை 9:30 மணிக்கு தொடங்கும். நீங்கள் சரியான நேரத்தில் அதில் பங்கு பெறுங்கள். ஆரம்பத்தில் நீங்கள் அதில் சேர்ந்து வந்தால் நாம் பாடலை பாடி ஆராதிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 6:20. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆமென். தேவன் அவருடைய முதலீட்டு திட்டத்தை குறித்து தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த நாட்களில் ஜனங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறது, எங்கே முதலீடு செய்ய வேண்டும், அப்படி செய்தால் எங்கே நமக்கு லாபம் வரும், எங்கே முதலீடு செய்தால் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சிந்தித்து கொண்டு அதற்காக முதலீட்டு ஆலோசகரிடத்திலும் ஏஜென்சிடங்களிலும் பேங்குகளிலும் ஓடி நடக்கிற காலங்களாக இருக்கிறது. இங்கே பரலோக ஞானத்திலே டிவைன் விஸ்டத்தில் வேற யாருக்கும் மாற்ற முடியாத தேவனுடைய ஞானத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை பரிசுத்தானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நாம் எங்கே முதலீடு செய்ய வேண்டும், நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்க வேண்டும். இந்த நாட்களில் பொக்கிஷங்களை தேடி ஓடுகிறார்கள். எங்கே சேர்த்து வைக்க வேண்டும், எந்த பேங்க்கில் வைத்தால் அதிக லாபம் வரும், அதிக இன்ட்ரெஸ்ட் வரும், எங்கே சேர்த்து வைத்தால் நமக்கு லாபம் வரும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆலோசித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆலோசனைகள் கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிற நேரத்தில் நம்முடைய பின்பாய் ஓடி வருகிற இந்த நாட்களில் நமக்கு பரிசுத்தானவர் சுலபமாக சொல்கிறார், வேர் டு இன்வெஸ்ட், எங்கே தேவனுடைய பிள்ளைகள் முதலீடு செய்ய வேண்டும். இந்த முதலீடு செய்யும் போது நாம் சிந்திக்கிற 1-2 காரியங்கள் இருக்கிறது. லாபம் எங்கே அதிகம் வரும், நாம் முதலீடு செய்தால் நமக்கு லாபம் எப்படி வரும், நாம் போட்ட பணம் நமக்கு பாதுகாப்பாக இருக்குமா என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 6:19 நாம் வாசித்து பார்த்தோமானால் தெரியும்,
பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சும் துருவம் அவர்களை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆமென். பாருங்க, தேவன் சொல்லுகிறார் இங்கே செய்யக்கூடாது, எங்கே செய்யணும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த பூமியிலே நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. பூச்சம் துருவம் அதை கெடுத்து போடும், திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள். இந்த பூமியில உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். இந்த பூமியில பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைத்தால் ஆமென், டிஸ்அட்வான்டேஜ் என்ன என்று சொன்னால் ஆமென், பூச்சும் துருவும் அதை கெடுத்து போடும், திருடர் அதை திருடி கொண்டு போவதற்கு காரணம் நஷ்டமாகி போகும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். இது என்றென்றைக்கும் நமக்கு நிரந்தரமா இருக்காது. எந்த நேரத்திலும் இது நஷ்டமாகி போகலாம், எந்த நேரத்திலும் பிரச்சனைகள் வரலாம், பலவிதமான பலவிதமான வீழ்ச்சிகள் வரலாம். ஆனால் நாம் இந்த பூமியில் வாழும் வரை மட்டும்தான் அந்த பொக்கிஷத்திலே நம்ம வாழ முடியும், அந்த முதலீட்டில் வாழ முடியும். இந்த பூமியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆமென், அந்த முதலீட்டால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது. நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யனாக இருந்தாலும் அவன் பெட்டியில் வைத்து கொண்டு போக வேண்டும். ஒருவேளை அவனை கொஞ்சம் ஆடம்பரமாய் அவனை அடக்கம் செய்யலாம், அதற்கு மேலாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். இதனால் இந்த பூமியிலே நாம் எதை முதலீடு செய்தாலும் சேர்த்து வைத்தாலும் நம்முடைய அடக்கம் செய்யும் வரை மாத்திரமே நமக்கு. ஆமென். தேவன் சொல்கிறார் இந்த பூமியிலே நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு 20ஆம் வசனத்தில் சொல்கிறார், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், யாரும் எடுத்துக்கொண்டு போகாத, ஒன்றும் கெடுத்து போடாத, ஆமென், ஒரு நஷ்டம் வராத, எக்ஸ்பைரி டேட் இல்லாத, திருடர்கள் திருடி கொண்டு போகாது இருக்கிற ஆமென் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்கிறார். தேவன் ஆலோசனை கொடுக்கிறார், மகனே, உனக்கு ஏதாவது இருந்தால் அதை நீ என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய முதலீடு பரலோகத்தில் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ரிசோர்ஸும் சோர்ஸும் இருந்தால் அதை நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும், அது சரியான விதத்தில் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 21 சொல்கிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு அநேகருக்கு தெரியாத ஒன்று ஆமென், இந்த பரலோக ராஜ்யத்தில் முதலீடு அதனுடைய வேல்யூ என்ன என்று நாம் தெரியாததினாலே இந்த பூமியில் சேர்த்து வைக்க வேண்டும், பூமியில் முதலீடு செய்ய வேண்டும் என்று ஆலோசனைகள் பின்பாய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைப்பதின் முக்கியத்துவம் என்றால் அங்கே பரலோகத்தில் நாம் சேர்த்து வைத்தால், முதலீடு செய்தால் அதனுடைய 2 மடங்கான ஆசீர்வாதம் இங்கே இந்த பூமியிலும் நமக்கு அதற்கான லாபம் கிடைக்கும், பரலோகத்திலும் அதற்கான லாபம் கிடைக்கும். 2 விதத்தில் நமக்கு கிடைக்கும். பரலோகத்தில் முதலீடு செய்தால் இந்த பூமியிலும் வரப்போகிற அந்த பரலோக ராஜ்யத்திலும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அதுதான் மிகவும் முக்கியமானது. முதலாவது அதற்கு நமக்கு இந்த பிரயோஜனம் இந்த பூமியில் இருக்கிறது. நாம் பூமியில் சிலர் நினைக்கலாம் பரலோகத்தில் முதலீடு செய்தால் மரித்து அங்கே போனால் தானே கிடைக்கும் என்று. அப்படி அல்ல. வேத புத்தகம் சொல்லுகிறது, இங்கேயும் அங்கேயும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பூமியிலும் பரலோகத்திலும் நம்ம பரலோகத்தில் நம்ம எந்த முதலீடு செய்தோமோ அதன் பலனை நாம் இந்த பூமியிலும் பரலோகத்திலும் அனுபவிக்க முடியும். இரண்டாவது, யாரும் அதை திருட முடியாது. அது நஷ்டமாகி போகாது. அது மார்க்கெட்டு வேல்யூ குறைந்தால் அது குறையாது. பூமியில் வருகிற ஏதாவது கிரைசிஸ், பஞ்சங்கள் நம்முடைய முதலீட்டை, பரலோகத்தில் நாம் சேர்த்து வைத்த முதலீட்டை அது பாதிக்காது. அடுத்து சொல்லுகிறார், ஒரு திருடனும் அதை திருடி கொண்டு போக முடியாது. இப்படிப்பட்ட இருக்கிற அட்வான்டேஜஸ் பரலோகத்தில் நாம் முதலீடு செய்தால் இருக்கும். பரலோக முதலீட்டு முக்கியத்துவம் என்ன என்றால், பரலோக முதலீட்டு செய்தால், பரலோகத்தில் முதலீடு செய்தால் இங்கேயும் லாபம் கிடைக்கும், பரலோகத்திலும் லாபம் கிடைக்கும். இரண்டாவது, அந்த பரலோகத்தின் முதலீட்டில் இந்த மார்க்கெட்டு ஷேரு இந்த பூமியில் நடக்கிற ஒன்றும் அதை பாதிக்காது, அதை குறைக்காது. மூன்றாவது, யாருக்கும் அதை உங்களிடத்திலிருந்து எடுத்து கொண்டு போக முடியாது, உங்களுக்குள்ள உரிமையை எடுத்து போட முடியாது. அதுதான் பரலோகத்தில் நாம் முதலீடு செய்தால் நம்மளுக்கு லாபம் இருக்கிற நன்மைகள். பரலோக ராஜ்யத்தில் நாம் முதலீடு செய்தால் அது தெரியாததினாலே நாம் அதை குறித்து சிந்திக்காமல் இருக்கிறோம். இரண்டாவது, நாம் எப்படி பரலோகத்தில் முதலீடு செய்தலாம் என்று கேட்டால், இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு வைத்து நாம் செய்கிற எல்லா கிரியைகளும் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு முதலீடாய் மாறுகிறது. அது பரலோக ராஜ்யத்தில் நமக்கு முதலீடாய் மாறுகிறது. 1 கொரிந்தியர் 10:31 நாம் வாசித்தால், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமென்.
அப்போ நமக்கு கிடைக்கிற நமக்கு ஆரோக்கியம், நம்முடைய நேரங்கள், நம்முடைய ஜீவன், நமக்கு கரத்தில் வருகிற இந்த பூமியில் கிடைக்கிற லாபங்கள், கரன்சிகள் எல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் உபயோகிக்க வேண்டாம். அப்போ கேட்கலாம், எல்லாம் ஊழியருக்கு கொடுக்கணுமா, எல்லாம் சுவிசேஷத்துக்கு கொடுக்கணும் என்று? அப்படி அல்ல. எது செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது செய்தாலும் என்ன மகிமைக்க மாற வேண்டும். ஆமென். நீங்கள் வாகனம் வாங்கினால் அது தேவனுடைய நாம மகிமைக்க மாற வேண்டும். நீங்கள் ஒரு வீடு கட்டினால் அது தேவனுடைய நாம மகிமைக்க மாற வேண்டும். நீங்கள் ஒன்று செய்தால் அதில் உங்களுக்கு மகிமை வந்தால் பரலோகத்தில் முதலீடு ஆகாது. மாறாக அதை பார்க்கிற மனுஷர் தேவன் நல்லவர், இயேசு நல்லவர் என்று சொல்லும் போது ஆமென், அது பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு முதலீடாய் மாறும். கொலோசியர் 3:24 நாம் இப்படியே வாசிக்கிறோம், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அதாவது நாம் ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறோம், அது சாரிட்டியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த உதவி ஆமென் நாம் அவருக்கு என்று செய்யவில்லை, நாம் தேவனுக்கு என்று செய்கிறோம். எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர் பாக்கியவானாக இருக்கிறோம், அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏழைக்கு ஆமென் நம் இறங்கி கடன் கொடுக்கும் போது நீதிமொழியில் பார்க்கிறோம், அது தேவனுக்கு கடன் கொடுக்கிறதுக்கு துல்லியமாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு என்று கொடுத்தால் அது தேவன் பிரதிபலன் கொடுக்காமல் இருப்பாரா? நீங்கள் எது செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமென். அப்போது தேவன் பிரதிபலனை கொடுப்பார். ஆமென். அப்படி தேவனை நாம் செய்யும்போது ஆமென், தேவன் நமக்கு பிரதிபலனை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டிய கிரியைகளிலே நமக்கு மகிமை வராதபடி நாம் அதிலிருந்து ஆமென் ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் செய்தால் அது பரலோக ராஜ்யத்தில் ஆமென் மகிமைப்படாது. என் பேர் செய்தித்தாளில் வரட்டும், என்னை 4 பேர் தெரிந்து கொள்ளட்டும், இவன் நல்லவன் என்று இந்த ஊருக்காரெல்லாம் சொல்லட்டும் என்று சொல்லி நாம் உதவி செய்தால் அது தேவனுடைய நாம மகிமைக்காய் மாறாது. தேவனுக்கென்று நாம் செய்யும் போது, அது யாரும் தெரியாமல் நாம் செய்யும் போது, உங்களுக்கு வீட்டில் இருந்தாலும் நீங்கள் பொதுவாக செய்தாலும் ஆமென், தேவனுக்கென்று தேவன் நாம மகிமைப்பட வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருந்தால் அது பரலோக ராஜ்யத்தில் முதலிடாய் மாறும். மத்தேயு 10:42 நாம் வாசிக்கிறோம், சீஷன் என்னும் நாமத்தை நிமித்தம் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கும் தன் பலனை அடையாமல் போகான் என்று தேவன் சொல்கிறார். ஒரு தண்ணி கொடுத்தாலும் இயேசு நாமத்தில் ஒரு அன்பின் நிமித்தம் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அது நாம் பலனை அனுபவிப்போம். ஒரு தேவ ஊழியருக்கு நாம் ஜெபித்தால், இன்றைக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது, உபவாச ஜெபத்திற்காக நாம் ஜெபித்தால் அதுவும் நம் பரலோக ராஜ்யத்தின் முதலீடாய் மாறுகிறது. அல்லேலூயா. புரிகிறதா? ஆமென். ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் செய்யும் போது, நாம் ஜெபிக்கும் போது அது முதலீடாய் மாறுகிறது. தேவன் நமக்கு செய்த நன்மையை ஒரு இடத்தில் சொல்லும் போது அது ஒரு முதலீடாய் மாறுகிறது. வேறொருவருக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லும் போது அது ஒரு முதலீடாய் மாறுகிறது. ஆமென். ஒரு ஊழியத்திற்கு ஒரு மீட்டிங்கு ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க வாங்க இதை கேளுங்கள் என்று சொல்ல முடியலையா, இந்த மீட்டிங் இந்த மெசேஜை நீங்கள் அனுப்பி கொடுத்தால் அது பரலோக ராஜ்யத்தில் ஒரு முதலீடாக மாறுகிறது. பிரதரே, இந்த மீட்டிங்கை பங்கு பெறுங்கள் என்று நீங்கள் கட்டாயப்படுத்தி அந்த மீட்டிங்கில் பங்கு பெற செய்யும் போது அது பரலோக ராஜ்யத்தில் முதலீடாக மாறுகிறது. நான் இப்போது உங்களிடத்தில் இந்த தேவ வசனத்தை சொல்லிக் கொண்டிருப்பது எனக்கு பரலோகத்தில் ஒரு முதலீடாக மாறுகிறது. அப்போது தேவனுடைய ராஜ்யம் மகிமைக்காய், தேவனுடைய நாமம் மகிமைக்காய் அது மகிமைப்பட வேண்டும் என்று விரும்பி நாம் செய்கிறது எல்லாமே பரலோக ராஜ்யத்தில் முதலீடாக மாறுகிறது. நம்முடைய நேரம், நம்முடைய திறமைகள், நமக்கு கிடைத்த பணங்கள், நம்முடைய ரிசோர்ஸ் எல்லாம் எதற்காக உபயோகிக்கப்படுத்த வேண்டும்? தேவனுடைய நாம மகிமைக்க நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அப்படியே உபயோகப்படுத்தப்படும் போது நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் நம்மளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். நாம் திரும்ப பரலோகத்திற்கு கடந்து போகும்போது சந்தோஷப்படுகிறது மட்டுமல்ல, இந்த பூமியிலும் அந்த பரலோகத்திலும் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத அந்த பொக்கிஷம் கண்டிப்பாக நமக்கு தேவன் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தில் பெரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தவர்களாய் மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் வளருவோம், உயர்வோம். ஆமென். பெருகுவோம். God bless you. God bless you. God bless you.